ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. பழைய வீடியோலாம் டெலீட் ஆகிடுச்சிங்க. இதை நான் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ புதுசாக ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் சரியாக வீடியோ போடுறதே கிடையாது. இன்றைக்கி மட்டன் காலையில் மட்டன் குழம்பு தான் வச்சேன். மதியானத்துக்கு லன்ச்சு மட்டன் தான். இப்போயும் மட்டன் தான், தோசை. சரி வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க. என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாகும், சரிங்களா? இது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 தோசை தான் சாப்பிடுவேன். 2 தோசை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதம் இருக்குது குக்கரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு கொஞ்சோண்டு இருக்குது. அதை பசங்க சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த ஜாமெல்லாம் வளர்க்கணும், இடத்த க்ளீன் பண்ணணும். நான் எப்போவுமே நைட் டைமில் வேலை முடிச்சிட்டேன்னா மெயினாக கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிடுவேன். எவ்வளோ நேரமாக இருந்தாலும் ஜாமான்லாம் விளக்கிட்டு கிச்சன் ரொம்ப க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நாளைக்கு நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால் நான் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுடுவேங்க. ஸோ நான் வேலைக்கு போகிறேன். நான் என்ன வேலைக்கு போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தோசை ஊற்றிட்டு அடுப்பில் லாக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை ஊற்றிட்டு ரிலாக்ஸாக உக்காந்துட்டுருக்கேன். நான் எப்போவுமே இங்கே தான் உட்காருவேன். எதுக்காக இருந்தாலும் நான் இங்கே தான் உட்காருவேன். இது ஒயின் பாக்ஸ் புதுசாக வாங்கினது. பழசு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடெலாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் பெருக்காமல் இருக்கேன். இது நேற்று தான் நான் மாற்றினது. பெட் கவர் மாற்றினேன். அப்புறம் தலைக்காணி ஓரம் மாற்றினேன். மிஷினில் துணி இருக்குது. அது கம்ஃபர்ட் இல்லை. அதனால் நான் அது இன்னும் காலையில் துவச்சிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா டேங்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். நான் எப்பவுமே நைட் டைமில் போட மாட்டேன். போடுவேன். ஏன் நைட் டைமில் போட மாட்டேன்னா இன்றைக்கி வெயில் காலம் டைம் இல்லையா, எல்லாருமே ஏசி ஓடிட்டுருக்கோம் எல்லார் வீட்லேயும். நான் இப்போ மிஷின் போட்டேன்னா கரண்ட்டு ஆஃப் ஆகிடும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஏசி ஓடுறதுனால நம்ம வீட்டில் ஏசி இல்லை. நான் ஃபிட் பண்ணலை, ஆனால் ஏசி வாங்கலை. கரண்ட்டு அப்படியே உக்காந்துடும், ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுறது, நான் நைட் டைமில் நான் போடுறதில்ல. மழை டைமில் வேணால் போடுவேன். வெயில் டைம் மட்டும் நான் நைட் டைமில் மிஷின் போட மாட்டேன். ஏன்னா இந்த டைமில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா தூங்கவே முடியாதுங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது குளிர் டைமில் செம்மையாக இந்த வீட்டில் தூங்கவே முடியாது. செம்ம பயங்கரமாக குளிரும். அதே போல் வெயில் டைமில் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. ஏன்னா மேலே மொட்டை மாடி தான், அதுக்கு மேலே வீடு கிடையாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் டைமே இருக்கும்.